மழை நின்றதும் உடனடியாக நிவாரணப் பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம். மறுநாளே போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. 95 விழுக்காடு மின் இணைப்பானது 3 நாட்களுக்குள் சரி செய்யப்பட்டது. புறநகரில் ஒரு சில பகுதிகள் நீங்களாக 4-5 நாட்களுக்குள் மற்ற அனைத்து பகுதிகளும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டன. தண்ணீரில் மூழ்கியிருந்த பகுதி மக்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தோம். அவர்களையும் பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்து வந்து அமர்த்தினோம். நானே பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருந்தேன். 20 அமைச்சர்கள், 50 IAS IPS அதிகாரிகள், 20,000த்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் களத்தில் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்து ஊழியர்கள் அழைத்து வரப்பட்டு நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். புயலுக்கு முன்பும் புயலின் பிறகும் அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் பாதிப்பு குறைந்தது. உடனடியாக ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகை தந்தார்கள். பல்வேறு இடங்களை அவரை பார்வையிட்டார்கள். தலைமைச் செயலகத்தில் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். வெள்ள சேதங்களை சரி செய்ய முதல் கட்டமாக 5050 கோடி ரூபாய் தேவை என்று சொன்னேன். இது தொடர்பாக இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். எனது கடிதத்தை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு அவர்கள் நேரடியாக கொண்டு போய் பிரதமரிடத்திலே கொடுத்தார்கள். ஒன்றிய அரசு இந்த ஆண்டு வழக்கமாக வழங்கப்பட வேண்டிய 450 கோடியை வழங்கியிருக்கிறது. இது பெரும் பேரிடர் என்பதால் கூடுதல் நிதியை கோரியுள்ளோம். ஒன்றிய அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட குழு தமிழ்நாட்டில் 3 நாட்கள் தங்கி பல்வேறு இடங்களை பார்வையிட்டது. இறுதியாக கோட்டை வந்து என்னை சந்தித்தார்கள். முழுமையான சேதங்களை கணக்கிட்டு தற்காலிக நிவாரணத் தொகையாக 7033 கோடியும் நிரந்தர தீர்வு பணிகளுக்காக 12,659 கோடியும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன். ஒன்றிய அரசு நிதி வரட்டும் என்று காத்திருக்காமல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கான இழப்பீட்டை உடனடியாக அரசு அறிவித்தது. 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். கடந்த 17ஆம் தேதி அன்று சென்னை வேளச்சேரி பகுதியில் நானே பங்கேற்று இத்தொகையை வழங்கியிருக்கிறேன். மக்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டு வருகிறது.